எழுத்து பத்தி பேசுகிறோம். 1986 ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் அரசியல் என்பது ஒரு குப்பை, அந்த குப்பையில் நான் வரமாட்டேன், நான் அப்படி வந்தால் ஒரு கொலைக்காரனாக இருப்பேன் என்று ரஜினிகாந்த் பகிரங்கமா சொன்னார். அரசியல் என்பது எனக்கு பிடிக்காத ஒரு போக்கு என்று வெளிப்பட்டார். நான் இறந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக சாவ மாட்டேன் என்று ரஜினிகாந்த் சொல்லியுள்ளார். ஜெயலலிதா அரசியல் பற்றி என்ன சொன்னார்? ரஜினிகாந்த் பத்தி பேசுறேன். எங்க அப்படி சொன்ன ஜெயலலிதா பெரிய தலைவரா வந்தாங்க. அப்ப ரஜினிகாந்த் பத்தி பேசுறேன். இப்போ ஜெயலலிதா அப்படிதான் இருந்தாங்க. அரசியலுக்கு எதிராக சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு எதிராக பேசினாங்க, என் புகழை கண்டு பொறாமன்னாங்க. அவங்க தான் அதிமுக இருந்து வந்து பெரிய தலைவரா வந்தாங்க. ஜெயலலிதா பேசிட்டாருங்க, கலைஞரும் பேசிட்டாரு, ஸ்டாலின் பேசிட்டாரு, எடப்பாடி பேசிட்டாரு. அதெல்லாம் கேட்கல. 1986 அரசியல குப்பைன்னு சொல்லி இந்த குப்பையில நான் வந்தா கொலைக்காரனாக மாறுவேன் சொல்லும்போது பெரியார் வந்து அந்த குப்பைக்குள்ள வராமலே கருணாநிதி, அண்ணா, காமராஜ் எல்லாத்தோட மிகப்பெரிய தியாக சீலர் பதவி எனக்கு ஒரு மேட்டர் இல்லன்னு நின்னாரு. அண்ணா எங்க பதவிக்காக தானே வந்தாரு. ரவீந்திர துரைசாமிட்ட இதற்கு சரியா நேரடியான பதில் சொல்ல முடியல. அண்ணா மாதிரி ஜெயலலிதா நியாயப்படுத்த தான் பாக்குறீங்க. அண்ணா மாதிரி ஜெயலலிதா மாதிரி தான். அண்ணாமா ஜெயலலிதா மாதிரி ரஜினியா புதுமை இல்ல ஒன்னும். அதேதான், அதே பாணி, அதே அரசியல் தான். பாப்போம். ஜேகே தான் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. முக்தருக்கு வந்து ரஜினி வந்து ஆமாமா ரஜினி சொன்ன தப்பு தான் அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லுங்க. தப்போ சரியோ அன்றைய நிலைப்பாடு வேறு, இன்றைய நிலைப்பாடு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை பத்தி அவர் பேசாததான் அது தெரிஞ்ச பெரியாருக்கு அண்ணா துரோகம் பண்ணாரு. நீங்க தெரிஞ்ச அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அவர் பேசுறாரு. நீங்க கூட நாங்க கூட தான் சொல்றோம், அமித்ஷா கூட தான் சொன்னாரு என்டைய சிஸ்டம் இஸ் கரப்ட்னு. ரஜினி சொன்னாரு சிஸ்டத்தை மாத்தணும். அது உண்மைதானே? அப்ப அரசியல் நீங்க ஏன் சிஸ்டம் வரீங்கன்னு கேப்பீங்களா? நீங்க இந்த சிஸ்டம்குள்ள ஏன் வரீங்கன்னு இப்ப கேப்பீங்களா? நீங்க அதை கேட்கல சார். 1986 அந்த சூழல சொல்லிட்டீங்க. 1971 அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. சமூக நீதி சூறையாடல. ஒரு நிமிஷம் என்ன சொல்லல. 1971 நடந்த சம்பவங்கள் துக்ளக் பத்திரிகை ஒரு விழாவில் ரஜினிகாந்த் பேசுறாரு. அது அன்றைய நடந்த சம்பவங்கள். அது இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நான் 1986 30 அவர் வந்து சொல்ல வரீங்க. அவர் வந்து ஊர்வலம்